إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 23 வருட காலம் தான் வாழ்ந்தார்கள் நபியாக. ஆனாலும் இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்ற கடைசி மனிதன் வரைக்கும் உள்ள அனைவருக்கும் வழிகாட்டினார்கள். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையினுடைய பணி, அந்த வாழ்க்கையினுடைய பணியினுடைய பிரதிபலன் உலகம் முடியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நீடித்துக் கொண்டே இருக்கும். நீண்ட நாட்கள் வாழுவதை விடவும் கொஞ்ச நாள் நல்லதாக வாழ்ந்துவிட்டு மரணிப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு 100 வருட காலம் வாழ்வதற்குரிய அவகாசத்தை இறைவன் கொடுத்திருப்பான். 100 வருடங்கள் வாழ்ந்தவனும் சில சந்தர்ப்பத்தில் யோசித்திருப்பான், நான் என்ன சாதித்திருக்கிறேன் என்பதால். சாதித்தது எதுவுமே இருக்க மாட்டாது. அவனுடைய 100 வருடம் அவனுக்கே சுமையாகத்தான் இருக்கும். ஒரு சில மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள் சில ஆண்டுகள், சில நாட்கள், சில மாதங்கள், அல்லது கொஞ்சம் ஒரு குறுகிய காலம் வாழ்ந்திருப்பார்கள். அந்த நாட்களில் அவர்கள் சாதித்தவைகள் மிகவும் பிரமாண்டமானது, மிகவும் மக்கள் பார்த்து வியப்படையக்கூடியதாக இருந்திருக்கும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த பூமிக்கு மேல் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்த காலம் 10 வருடங்கள் தான். முதல் பெண்மணி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா, தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே மூத்தாகிட்டார். அவ வாழ்ந்தது 10 வருடம். சில சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த பூமிக்கு மேல நபிய சஹாபியாக சில குறிப்பிட்ட 6-7 வருட காலம். ஜனாதா தூக்கப்படும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இஸ்தக்பர அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிசு உசும்பியது என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான, ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க மூத்தானார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, வாழ்ந்த காலத்தில் என்ன சாதித்திருக்கின்றோம், வாழ்ந்த காலத்தை எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் ஆக முக்கியம். எனவே அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம் தான் பூமிக்கு மேல் வாழ்ந்தாலும் கூட உலகத்தில் பிறக்க இருக்கின்ற கடைசி மனிதன் வரைக்கும் உள்ள அவர்கள் அனைவருக்கும் உள்ள வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தில் சொன்னார்கள், பாதிரு பில் அஅமாலி சித்தன், 6 விடயங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் நன்றாக அமல் செய்து கொள்ளுங்கள். நன்றாக அமல் செய்து கொள்ளுங்கள். பாதிரு என்றால் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு அமல் செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஆச்சரியமானது. குர்ஆன் உழைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனால் உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது, உலக நடவடிக்கைகளை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது ஃபம்ஷு, நடந்து போய்கொள்ளுங்கள். தொழுகையை முடிச்சுட்டீங்களா, பஜார்ல கொஞ்சம் அலைஞ்சு திரும்பி ஹலாலான உணவை தேடிக்கொள்ளுங்கள், நல்லதை தேடிக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், வார்த்தை பிரயோகங்கள் உலகத்துடைய தேவைக்கு ஏற்ப. நீங்க தேடி போய் தேடி நடந்து போய் தேடிக்கொள்ளுங்கள், அளந்து தேடிக்கொள்ளும் என்று குர்ஆன் சொல்லுங்கள். ஆகிரத்தை பற்றி சொல்லும் பொழுது, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய திக்ரை பற்றி சொல்லும் பொழுது நேர்மாறாக சொல்லுகின்றார். விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள், ஓடி வாங்குவோம், அவசரமாக வந்து சேருங்கள். தொழுகையை முடிச்சிட்டு பஜாருக்கு போகும்போது பிரிந்து போய் நல்லதை தேடிக்கொள்ளுங்கள். வாங்கி சொல்லப்பட்டு விட்டது, அழைப்பாளன் அழைத்து விட்டான், பள்ளிக்கு வர வேண்டுமா, விரைந்து வாருங்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகங்கள். நல்ல விடயங்கள்ல போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், நல்ல விடயங்கள்ல போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். போட்டி போடக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட நல்ல கர்மங்களில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஏதோ செய்து கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள், நடந்து போய் பாருங்கள், அலைந்து திரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆகிரத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைந்து போங்கோ, போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், அவசரப்பட்டுக் கொள்ளுங்கள், நல்லவைகளை பிற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அதே போலத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பாதிரு பில் அஅமால், அமல் செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள், போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். 6 விடயங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் உலகத்தில் 6 விஷயம் நடக்கும். அது நடக்கிறதுக்கு முன்னால் நல்லதுகளை செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்து அவங்களுக்கு அவைகளை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாங்க. அதுல ஒன்று சொன்னார்கள், முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாரத்து சுபஹா, மடையர்களுடைய நிர்வாகம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய நிர்வாகத்தை பார்க்கும் பொழுது, உலகத்துடைய நிர்வாகத்தை பார்க்கும் பொழுது, ஆட்சி சபைகளை பார்க்கும் பொழுது, ஆட்சி செய்யக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மக்கள், என்ன அறிவு தகவைகள், என்ன அனுபவம், என்ன பக்குவம், என்ன மனிதநேயம், என்ன சகோதரத்துவம், எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. மடத்தனமான மடையர்களுடைய நிர்வாகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் விரிவாக சொன்னார்கள். எப்படிப்பட்ட மன்னர்கள் தெரியுமா, எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், சொன்னாங்க, சயஅதி அலன் நாஸி சனவாத்துன், மக்களுக்கு சில நாட்கள் வரும், சில வருடங்கள் வரும், தொடர்ச்சியாக வரும். எப்படிப்பட்ட வருடங்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சாதிகுல் மஸ்தூக், உண்மை சொன்ன நபி, லா யன்திகு அனில் ஹவா, தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் பேச மாட்டாரு. அவர் பேசினால் அது வஹியாகத்தான் இருக்கும். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சயஅதி அலன் நாஸி சனவாத்துன் ஹத்தாஆத், அதாவது முன்பின் முரணான வருடங்கள் மக்களுக்கு வந்து சேரும். எப்படிப்பட்ட முன்பின் முரணான்னு சொன்னால், யுஸத்தகு ஃபீஹல் காதிப், பொய்யன் உண்மைப்படுத்தப்படுவான். பொய் சொல்லுகிறான், ஆனா உண்மையாளன் என்று சித்தரிக்கப்படுவார்கள். உலகத்தில் அப்படித்தானே, இஸ்ரேல்காரன் பொய்யன் என்று அனைவருக்கும் தெரியும், ஆனால் அவன் உண்மை சொல்லுகிறான் என்று உலகம் சொல்லுகிறது. அவன் ஒரு பயங்கரவாதி, ஆனால் அவர்களை புரிதத்துக்காக வேண்டி, தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள் என்று சொல்லி உண்மைப்படுத்தப்படுகிறார்கள். உண்மை சொல்லக்கூடிய மக்கள் அப்பாவிகள். பலஸ்தீனுடைய மக்கள் உண்மை சொல்லுகிறார்கள், எங்களுடைய காணி பல ஆயிரம் வருடங்களாக இந்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 1948க்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒன்று இங்கே இருக்கவில்லை என்று அவர்கள் உண்மை சொல்லுகிறார்கள். ஆனா உண்மை சொன்னாலும் பொய் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை, அதாவது மோசடிக்காரன். சுப்ஹானல்லாஹ்,
மோசடிக்காரர் எத்தனையோ வகையான மோசடி. அந்த மோசடி செய்யப்படக்கூடியவர்கள் மோசடிக்காரன் நம்பிக்கைக்குரியவனாக பார்க்கப்படுகிறார். உலகத்தில் அப்படித்தானே, ஊர்கள் அப்படித்தானே. மோசடி செய்திருப்பாரு, துரோகம் செய்திருப்பாரு, அநியாயம் செய்திருப்பாரு. ஆனால் மக்கள் அவரை நம்பிக்கையால் வந்து பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட நீண்ட ஒரு ஹதீஸ் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயன்தகு ஃபீஹா ருவைபிதா, அந்த ஊருடைய மக்களுடைய விவகாரம் சம்பந்தமாக ருவைபிதாக்கள் பேசுவார்கள். ருவைபிதாக்கள் வந்து கருத்து சொல்லுவார்கள். ருவைபிதாக்கள் வந்து நல்லதுக்காக நல்ல விடயத்தை பற்றி பேசுவார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமர் ருவைபிதா, ருவைபிதாக்கள் என்றால் யாரு, அது எந்த கூட்டம், அது எப்படிப்பட்டவர்கள்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுலு ஸாஃபிஹ் அல்லதி யதகல்லமு ஃபீ உமூரில் ஆம்மா, பப்ளிக்குடைய பொதுமக்களுடைய நல்ல விடயங்கள் சம்பந்தமாக மக்களுடைய நலனை பற்றி பேசுகிறார்கள். மேடை வந்து பேசுவார்கள். அரசியல் மேடைகளில் பார்க்கும் பொழுது இவனா பேசுகிறான், இவரா கலைக்கிறாரு. பாடசாலைக்கு போகாதவன் பாடசாலையை பற்றி பேசுகிறான். கல்வி ஞானமே இல்லாதவன் அறிவு ஞானத்தை பற்றி பேசுகிறான். நம்பிக்கை நேர்மை இல்லாதவன் நம்பிக்கை நேர்மையை பற்றி பேசுகிறான். சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு காலம் மக்களுக்கு வரும். நாங்கள் அப்படித்தான் இருக்கின்றோம். எங்களுக்கு தலைமை வகிக்கக்கூடியவர்கள், தலைமை தாங்கக்கூடியவர்கள் அப்படித்தான். அவருடைய கடந்த காலங்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட இவ்வளவு அற்பமான, இவ்வளவு சொற்பமான, இவ்வளவு கீழ்த்தரமான, இவ்வளவு ஒரு இழிவான ஒரு சமூகமா எங்களுக்கு தலைமைத்துவம் வைக்கிறது, எங்களை பற்றி பேசுகிறது, எங்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி மக்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்று நிர்வாகம் ஆகிவிட்டது. சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நல்ல அமல் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வக்கஸ்ரத்து ஷாத், பாதுகாவலர்கள் அதிகமாகிடுவார்கள். ஆட்சியாளர்களை விடவும் பாதுகாவலர்கள், போலீஸ்காரர்கள். அரசாங்கத்துக்கு ஒரு போலீஸ் இருக்கிறது. பொதுமக்களை பாதுகாப்பதற்கு நிறுவனங்கள் செக்யூரிட்டி என்று சொல்லி செக்யூரிட்டி கார்டு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலையும் பாதுகாப்பு கால் வைத்திருப்பார்கள். இன்றைக்கு பாதுகாப்பு கூட டிஜிட்டலைஸ் ஆகிவிட்டது. எல்லா வீடுகளிலையும் சிசிடிவி கேமரா பாதுகாப்புக்காக வேண்டி. பள்ளிவாசல், ரோட்டில் போற வாகனம் போகக்கூடிய வாகனங்கள்ல வருடைய தலையில் உள்ள ஹெல்மெட்ல சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட காலம் வரும். எல்லாம் கண்காணிக்கப்படும். எல்லாவற்றையும் பாதுகாப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், உண்மை சொன்ன நபி, உண்மை உரைத்த நபி நடக்க இருக்கின்றதை சொல்லிவிட்டார்கள். பாதுகாப்பாளர்கள் அதிகமாக. ஒரு எம்பியை யாருக்கும் பார்க்க முடியாது, ஒரு மினிஸ்டரை பார்க்க முடியாது, ஒரு தலைவரை சந்திக்க முடியாது. மக்கள் சந்திக்க போவதாக இருந்தா என்ன, அதுக்கு முன்னால் எத்தனையோ தடைகளை தாண்டி கடந்து பல பேரை சந்தித்து பல பேரிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களுக்கு வருவதற்கு முன்னால் நல்லவர் செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட காலம் நல்ல காலமாக இருக்க மாட்டாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னார்கள். மூணாவது சொன்னார்கள், ஆச்சரியமான ஒரு கருத்து. மூணாவது சொன்னார்கள், மக்கள் பணம் கொடுத்து பொருள் வாங்குவதை போன்று மக்கள் பணம் கொடுத்து நீதிமன்றங்களில் நீதியும் வாங்குவார்கள். கடையில போய் சீனி வாங்குவது போல, பால்மா வாங்குவது போல நீதிமன்றங்களுக்கு போய் மக்கள் பணம் கொடுத்து நீதம் வாங்குவார்கள். காவி மன்றம் தொற்று நீதிமன்றம் வரைக்கும் அதுதான் நடைபெறுகிறது. பணம் இருந்தால் ஒரு வகையான நீதி, அனைவரும் அல்ல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது நடக்கும் அதிகமாக. அல்லாஹ் ஒரு சிலரை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். அவருடைய கை சுத்தமானது, அவருடைய வாழ்நாள் சுத்தமானது. அப்படிப்பட்ட நல்லடியார்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் அதிகமாக சட்டம் கடன் காசு கொடுத்து நீதி வாங்க முடியும். நீதியரசர்கள் நீதியை விற்பார்கள், பணம் வாங்கிக் கொண்டு நீதி சொல்லுவார்கள். இன்னைக்கு இல்லையா?
நீதி அரசர்களும் லஞ்சம் வாங்கி சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். பத்திரிகைகள் வந்த செய்தி அனைவரும் பார்த்திருக்கின்றோம். நீதி அரசனே லஞ்சம் வாங்குகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த உலகம் வாழ்வதற்கு உலகம் அல்ல. இந்த உலகம் வாழ்வதற்கு உலகம் அல்ல. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் சொன்னார்கள், சட்டம், நீதி, நியாயம் பணம் கொடுத்து வாங்கப்படும், பணம் கொடுத்து கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலைமைகள் வந்து விடாமல் எங்களை பாதுகாப்பானார்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது சொன்னார்கள், மக்களுக்கு மத்தியில் கொலை என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிடும். கொலை பத்திரிகைகளை எடுத்து படித்தால், செய்தி கேட்டால், சோசியல் மீடியாவை பரப்பினால் கொலை 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 கொலை, அளவில்லாத கொலை. இந்த நாட்டை அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். இந்த நாட்டில் வரலாற்றில் ஒரே ஒரு கதவை தான், பள்ளி வாயிலுக்குள்ளே கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஒரு தடவை சில நாடுகளுக்கு போய் பார்க்கும்போது பள்ளி வாயில்கள் கூட சுத்தமாகவில்லை. பள்ளி வாயில்களுக்குள்ள கொலை வந்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யக்கூடியவருக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்கிறேன் என்று சொன்னேன். கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று சொன்னேன். மக்களுக்கு மத்தியில் கொலை அதிகமாகிவிட்டது. கேள்விப்படக்கூடிய செய்திகள் அனைத்தும் கொலையில போய் முடியக்கூடிய செய்தி. சென்ற மாதம் மட்டும் இந்த நாட்டில் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களை, சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் நடக்கும். இந்த புதுக்கு மேல் அதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது. கொலையினுடைய இன்னொரு பகுதி இருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள். நேரடியாக நாங்கள் கொலை செய்யாவிட்டாலும் சூழியதும் ஒரு வகையான கொலை, சூழியம் செய்வது ஒரு வகையான கொலை. எத்தனையோ மனிதர்களை சூழியம் செய்து கொலை செய்து விட்டார்கள். குடும்ப கோபம், திருமணத்தில் ஏற்பட்ட வைரியா ஒரு வகையான விருத்தி, சொத்து சண்டையில சூழியம் செய்திருப்பார்கள். இப்படியாக சூழியம் செய்வது, சூழியத்தின் ஊடாக பலர் கொலை செய்திருத்தார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இதுவும் கொலை என்பதை மறந்து விடாதீர்கள். மனித ரத்தத்தை அர்த்தமாக பார்க்கின்றோம், மனித ரத்தத்தை அர்த்தமாக நாங்கள் பார்க்கின்றோம். அது கூடாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்றிருந்தால் ஏற்படுவதற்கு முன்னால் நல்லவள் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அஞ்சாவது சொன்னார்கள், மக்கள் நண்பர்களுடன் சேர்ந்து வாழுவார்கள், உறவுகளை துண்டித்துக் கொள்வார்கள். நண்பர்கள் சுப்ஹானல்லாஹ் பாராட்டப்படக்கூடியவர்கள், நண்பர்களுடன் மிக நெருக்கமாக இருப்பார்கள், நண்பர்களை அரவணைப்பார்கள், கூட்டாளிமாவுடன் இரவெல்லாம் பகலெல்லாம் நாளெல்லாம் இருப்பார்கள். ஆனால் குடும்பத்தை துண்டித்து வாழ்வார்கள். ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு கொஞ்சம் கேட்டு பாருங்க. என்னுடைய சொந்த வாழ்க்கையில எனக்கும் இந்த குடும்ப உறவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு என்ன? எந்த குடும்பத்தில் நான் யாரு? எனக்கு 100 நண்பர் இருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். என்னை பற்றி சோசியல் மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நண்பர்கள் மாஷா அல்லாஹ். எனக்கு ஏதாவது நடந்தா எந்த வீட்டுக்கு வந்து குடியத்துக்கு சேர்வதற்கு கூட்டாளிமார்கள், நண்பர்கள், அது எண்ணி முடிக்க முடியாது இருக்கிறாங்க. ஆனா இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எந்த சொந்தம் எங்க, எந்த பந்தம் எங்க, எந்த சொந்த நானா, எந்த சொந்த தம்பி, எந்த சொந்த தாத்தா, எந்த சொந்த தங்கச்சி, எந்த வாப்பட குடும்பம், எந்த உப்பட குடும்பம் எங்க? நான் கல்யாணம் முடித்த வகையில ஒரு பந்த உறவு இருக்கிறது. அந்த பந்த உறவு எப்படி இருக்கிறது? எந்த குழந்தைகள் திருமணம் முடித்த அடிப்படையில அப்படிப்பட்ட ஒரு பந்தம் இருக்கிறது. அந்த பந்த, அந்த உறவை நான் எப்படி பேணி வாழுகிறேன்?
அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ரமலான் வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரமலான் வர இருக்கிறது. நான் மிக பணிவாக சொல்லுகின்றேன், குடும்ப உறவுகளை பகைத்துக் கொண்டு துண்டித்துக் கொண்டு ரமலானை வரவேற்க ஆயத்தமாகாதீர்கள். ஏன் தெரியுமா காரணம்? தொழாதவனுக்கு பாவம் கிடைக்கும் தொழாத சந்தர்ப்பத்தில் மட்டும்தான். நோம்பு பிடிக்காதவனுக்கு பாவம் கிடைக்கும் நோம்பு பிடிக்காத சந்தர்ப்பத்தில் மட்டும்தான். ஹஜ் செய்யாதவனுக்கு பாவம் கிடைக்கும் ஹஜ் செய்யாத சந்தர்ப்பத்தில் மட்டும்தான். பொய் சொன்னவனுக்கு பாவம் கிடைக்கும் பொய் சொன்ன சந்தர்ப்பத்தில் மட்டும்தான். குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன் யாரு தெரியுமா? தூங்கினாலும் பாவம், தொழுதாலும் பாவம், காவத்துள்ளாவுக்கு போனாலும் பாவம், நோம்பு பிடித்துக் கொண்டிருந்தாலும் பாவம். அல்லதீன யக்தஊன மா அமர அல்லாஹு பிஹி வயுஃஸிதூன ஃபில் அர்தி உலாயிக லஹுமுல் லஅனத்து வலஹும் சூஉத் தார். குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. நாங்கள் நோக்கு வருகிறேன், சதக்கா கொடுப்போம், ஜகாத்து கொடுப்போம், எல்லாம் செய்வோம் என்று பெரிய பேசிக் கொள்வோம். ஆனால் நோம்பு மாற்ற குடும்பத்தோட சண்டை, குடும்பத்தோட கோபம், பாப்பாவுக்கு போக இல்லை, உண்மையோட பேசவில்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எனக்கு ஒரு நோம்பு தேவைதானா? அல்லாவே ஞானத்து செய்கிறார், அல்லாவே சாபம் விடுகின்றான், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி என்னை பார்த்து அல்லா அவரை பார்த்து அல்லா சவிக்கின்றான். அப்படிப்பட்ட ஒருவர் நோம்பு பிடித்துக் கொண்டு அல்லாஹும் அல்ல சுருக்கு என்று சொன்ன என்ன பிரயோசனம்? மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், குடும்பத்தை சேர்ந்து வாழுங்கள், குடும்பத்தை சேர்ந்து வாழுங்கள், குடும்பத்தை புறக்கணிக்காதீர்கள். நீங்க சொல்லலாம், மிம்பர்ல இருந்து உங்களுக்கு எதையும் பேசலாம் ஹஜரத், ஆனா எனக்கு எங்க குடும்பம் செஞ்சது என்ன உங்களுக்கு தெரியாது. நீங்க அப்படி சொல்லுவீங்க என்று தெரிஞ்சுதான் அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு சம்பவம் சொல்லுகின்றார். ரெண்டு சம்பவம். குடும்பத்தை சேர்ந்து வாழ வேண்டும், குடும்பத்தை புறக்கணிக்க முடியாது, குடும்பத்தை அரவணைக்க வேண்டும், குடும்பம் எது செய்தாலும் சரி என்பதற்கு ரெண்டு உபாயம். ஒன்று நபிகளாருடைய வீட்டுக்குள்ளேயே, அல்லது ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் எல்லாரும் சொல்லுகின்றோம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதில்தான் இருக்கிறது. அது வார்த்தைகள் அல்ல, அது வாழ்க்கைகள். அப்படி சொல்லுவது வார்த்தைகள், வார்த்தைகள்ல வெற்றி கிடையாது, வாழ்க்கையில வந்தால்தான் வெற்றி. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு பெண்ணை கொலை செய்வதை விடவும், ஒரு பெண்ணுடைய சொத்தை அபகரிப்பதை விடவும், ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? அந்த பெண்ணுடைய கட்டில் கை வைப்பது, ஒரு பெண்ணுடைய கட்டில கை வைப்பது. அந்த காலத்திலே வாழ்ந்த முனாஃபிகீன்கள் என்ன சொன்னார்கள்? அன்னை ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா விபச்சாரம் செய்து விட்டாள், நஊது பில்லாஹி மின்ஹா. யாருடைய மகள்? அபூபக்கர் சித்தீக்குடைய மகள். யாருடைய மனைவி? சர்தார் ஆலம் தாஜுல் மதீனாவுடைய மனைவி, ஸல்லல்லாஹு மனைவி. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மீது படுதூறு சொன்ன வரலாறு குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அந்த செய்தியை பரத்தினவர்களில் ஒருவர் தான் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த மாநில மகன். நாங்க சொல்ற கசின் பிரதர், மச்சான் அவர்களும் தெரியாதனத்தில் அந்த விடயத்தை பரத்தினார்கள், செய்தி சொன்னார்கள் உலகத்துக்கு. ஓ, அப்படி நடந்துச்சுதான் என்று சொல்லி அந்த செய்தியை பிரமோட் பண்ணினார்கள். எப்படி இருக்கும்? இது நான் சொல்லக்கூடிய கதை அல்ல, இது குர்ஆனுடைய சம்பவம். குர்ஆன் சுற்றி சொல்லுகிறது, குடும்பத்தை சேர்ந்து வாழ வேண்டுமா? இந்த உதாரணத்தை பாருங்கள், இந்த உதாரணத்தை பாருங்கள். எப்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குர்ஆனுடைய ஆயத் கலங்கிறது, அப்படி நடக்கவில்லை.
إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم. குர்ஆன்ல ஆயத் இறங்குறது 14 ஆயத்து தொடர்ச்சியாக இறங்கிக் கொண்டே போவது. அப்படி ஒன்றும் நடக்க இல்லை. இது ஒரு பகிரங்கமான இட்டுக்கட்டு. இந்த செய்தியை சோதித்தவர்கள் இவர்கள் தான், இந்த செய்தியை பரத்தினர்கள் இவர்கள் தான். சுப்ஹானக ஹாதா வஹ்தானுன் அதீம். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், இறைவன் மிக பரிசுத்தமானவன். இது ஒரு பகிரங்கமான இட்டுக்கட்டு என்ற செய்தி இறங்கின சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் இதுக்கு பிறகு என்ற குடும்பத்தை சார்ந்த மிஸ்டகோடு பேச மாட்டேன், மிஸ்டகோடு கதைக்க மாட்டேன், நான் மிஸ்டகுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், நான் மிஸ்டகை ஒதுக்கி வைத்துட்டேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா குர்ஆன் ஆயத்திறக்கி, நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு, உலமாக்களே சமூகத்துடைய குர்ஆனை கொஞ்சம் பரப்புங்கள், சமூகத்துக்கு குர்ஆனை கொண்டு போய் சேருங்கோ. குர்ஆன் மதரசாக்களுக்குள்ள மட்டும் ஓதி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நூல் அல்ல. குர்ஆன் சோசியலைஸ் பண்ணப்பட வேண்டும். குர்ஆன் சமூகத்துக்கு போய் சேர வேண்டும். என்ன வருகிற குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா யக்தலி உலில் குல்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யத்து உலில் குர்பா. குடும்பத்தை சேர்ந்து வாழ்றதுக்கு, குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் என்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு அப்படி செய்ய இயலாது. நீங்க அதை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதற்குரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஒரு நிகழ்வை நடத்தாட்டி காட்டுகின்றார். குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பத்தையும் சேர்ந்துதான் வாழ வேண்டும், இப்படிப்பட்ட குடும்பத்தையும் சேர்ந்துதான் வாழ வேண்டும். பேசுவது லேசி, அல்லாஹ் அவனுக்கு தௌஃபீக் செய்வானாக. குடும்பத்தை சேர்ந்து வாழவில்லையா, லா யதுகுலுல் ஜன்னத காஃபிர். குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன் சுவனத்துக்குள்ளே நுழைய மாட்டான். யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவனத்துக்குள்ள போக மாட்டாங்க யாரு? குடும்பத்தை துண்டித்து வாழக்கூடியவன். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. இந்த ரமலானை வரவேற்பதற்கு முன்னால், ரமலானுடைய குறை தென்படவல்ல, நாளைக்கு முன்னால், இன்றைய நாளையிலேயே இந்த குடும்பத்தில் நான் யாரோட கோபம், யாரோட பகை, யாரை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், யார் எனக்கு என்னுடைய ஹக்க தர இல்லையா, சுப்ஹானல்லாஹ், அதை நாளைய கியாமத்தில் பார்த்துக் கொள்வோம். நானும் மீண்டும் ஒத்துமையாக இருக்கிறோம், சேர்ந்து வாழுவோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் கிட்டவாகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பாவம் மக்களுக்கு மத்தியில் வரும். என்ன பாவம் தெரியுமா? குடும்ப உறவுகளை மக்கள் துண்டித்து வாழ்வார்கள். இது 5வது ஒரு பாவம், 5வது செயல்பாடு. இமாரத்து சுபஹா, மனையர்களுடைய நிர்வாகம், கஸ்ரத்து சுரத், போலீஸ்காரன் அதிகமாக இருப்பான், பாதுகாவலன் அதிகமாக இருப்பார்கள், காசு கொடுத்து வாங்கலாம் சட்டம், அதாவது நீதி நியாயத்தை பணம் கொடுத்து வாங்கலாம் என்ற அளவுக்கு நீதியில் மோசம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு, கொலை அதிகமாக இருக்கும், மனித ரத்தம் ரொம்ப சீப்பாகிவிடும், மனித ரத்தத்தை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணால பார்த்துட்டோம், கண்டு கொண்டிருக்கிறோம். 5வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்ப உறவுகளை மக்கள் துண்டித்து வாழுவார்கள். 6வது சொன்னார்கள் மிக ஒரு முக்கியமான விஷயம், இந்த விடயத்தை கொஞ்சம் கவனியுங்கள். அது என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்பம் குர்ஆன் இருக்கிறதே, 6வது குர்ஆன் இருக்கிறதே, குர்ஆனை மக்கள் இனிமைக்காக வேண்டி மட்டும் ஓதுவார்கள். குர்ஆனை ஓதுவாங்க இருக்கு தெரியுமா, ரொம்ப ராகம், அதுல என்ன இருக்குது, அதை யார் ஓதுறாரு இல்ல, எதுக்குமே அவங்களுக்கு முக்கியம் இல்லை. என்னோட பள்ளியில இமாம் சுபைசி மாதிரி ஓதுவார்கள். என்னோட பள்ளியில இமாமுக்கு உலகத்தில் இருக்கிற 5-6 ஆயுத உடல்ல ஓத தெரியும். இது ஹதீஸா நான் சொல்றது. அந்த தொழுகையில எந்த ஹுஷூவும் இருக்க மாட்டாங்க, என்ன ஓதுறாரு ஓதுறாருக்கும் தெரியாது, வெறுமனே குரல் மட்டும், வாய்ஸ் மட்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை நான் ஹதீஸ்ல வந்தது அப்படியே சொல்லுகின்றேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கூட்டம் குர்ஆன் எடுத்துக்கொள்வாங்க. எப்படி தெரியுமா? ஆட்களுக்கு ஓதுறதாக எடுத்துக்கொள்வாங்க. ஆட்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன ஓதுறாங்க தெரியாது. நான் எல்லாருக்கும் சொல்லுகின்றேன், இன்றைக்கு காலையில சுபஹ் தொழுகையில சூரத்து சஜதா, சூரத்து தஹர் ஓதப்பட்டிருக்கும். பள்ளி வாசல் இமாமோடு இருப்பாங்க,
இமாமுக்கும் கடமை இருக்கிறது, பொதுமக்களுக்கும் கடமை இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்க ஓடுறீங்க தானே, இதுல என்ன இருக்குது? அல்லாஹ் இதுல என்ன சொல்லுகிறான்? மையத்தூட்டிலே போகிறோம், கந்திரி வீட்டிலே போகிறோம், பள்ளியிலே போகிறோம். சூரா யாசீன், யாசீன்ல என்ன இருக்குது? சூரா யாசீன்ல என்ன இருக்குது? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் சூரா யாசீன்ல? வம்தாஜுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். எப்படி இருக்கும்? வம்தாஜுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். தனக்கு தாடி அநியாயம் செய்து கொண்ட அநியாயக்காரர்களே, நல்லோர்களை விட்டு பிரிந்து போய்விடுங்கள். இந்த ஆயத்தை ஓடித்தான் சூரா யாசீனை முடிக்கிறோம். இந்த ஆயத்தை ஓடுகிறோம். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. இன்றைக்கு வாய் பேசுது, இன்றைக்கு வாய் பேசுது. அல்லாஹ் நாளை கியாமத்திலே வாய்க்கு பூட்டு விடுவான். கை பேச ஆரம்பிக்கும், கால் பேச ஆரம்பிக்கும். வாயை பேச வைத்த அல்லாஹ் கையை பேச வைப்பான், வாயை பேச வைத்த அல்லாஹ் காலை பேச வைப்பான். சுப்ஹானல்லாஹ். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. நான் இந்த மிம்பர்களுக்கு சாட்சி சொல்லுவேன், இந்த மிம்பர்களுக்கு பேசும், பொருளிடம் பேசும், நடந்து போன பாதை பேசும். வனத்துமா கத்தமு ஆசாரகும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் தரப்பட்டது வெறுமனே ஓதுவதற்கு, ராகமாக, இனிமையாக, இன்பமாக ஓதுவதற்கல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வனஷ்உன் யத்தஹிதுல் குர்ஆன மஸாமீர் யுகத்திமூன அஹதஹும் லியுகன்னியஹும். ராகமாக ஓதுவதற்கு மட்டும் தான் அந்த இமாமை முற்படுத்துவாங்க. அந்த இமாம் இருப்பாரு, அவரு கொண்டு அவருக்கே தெரிய என்ன ஓதுறது என்று சொல்லி. அந்த சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, அஸாப் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், குழந்தை வளர்ப்பு இருக்கிறது, பெற்றோர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்குமே அவருக்கு தெரியாது, அவருக்கு புரியாது. அவர் ஒரு ஹாஃபில் குர்ஆன் மட்டும்தான், குர்ஆனுடைய அர்த்தம் தெரியாது. குர்ஆனை ராகமாக ஓதுவாரு, அவருடைய வாய்ஸ் செல்லம், அதுக்கு மட்டும் குர்ஆன் ஓதுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தா நீங்க கியாமத்துடைய நாள் வந்துவிட்டது என்பதை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா ஒன்றை ஞாபகத்தை வச்சுக்கோங்க, குர்ஆன் ஓதக்குள்ள ராகமாக ஓதோணும், குர்ஆன் ஓதக்குள்ள இனிமையான குரல்ல ஓதோணும், குர்ஆன் ஓதக்குள்ள அது குஷூ ஹுதுவை ஏற்படுத்தணும். அது ஹதீஸ், அதுல மாற்று கருத்து கிடையாது. அழகா ஓதுவது மட்டுமல்ல முக்கியம், குர்ஆனை விளங்கி ஓத வேண்டும், குர்ஆனை தெரிந்து ஓத வேண்டும், குர்ஆனை புரிந்து ஓத வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் என்ன கலைக்குது என்னோட, குர்ஆனுடைய பேச்சுவார்த்தை என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் வருகிறது, ரமலான் வருகிறது. குர்ஆனை தமாம் செய்வதற்கு முனையுங்கள். குர்ஆன் ஒரு குர்ஆனாவது குறைந்தபட்சம் ஓதி முடிக்கணும், அதுக்கு ஆசை வையுங்கள், நியத்து வையுங்கள். அதே போல அதைவிட முக்கியமாக குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது? நான் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் 2 பேரும். கணவனுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது, மனைவிக்கு குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் எனக்கு பிள்ளைய தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த பிள்ளைய பத்தி? இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்? இந்த பிள்ளைக்கு நான் எப்படிப்பட்ட வாப்பாவாக மாறணும்? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதி இருப்போம். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான 2 வாப்பா உம்மட பிள்ளைகள் எல்லாம் எப்படி பாதுகாப்பான்? உம்மா வாப்பா சாலிஹானவங்க, ஹலாலா சம்பாதித்தாங்க, ஹலாலா தேடினாங்க, அந்த பணத்தை எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான்? அந்த பணத்தை பிள்ளைகளுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தான்? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல வாப்பா உம்மாவை பத்தியும் வந்திருக்கிறது. அன்பு குழந்தைகளே, அன்பான நண்பர்களே, நாங்க எல்லாரும் ரமலான் வந்தா துஆ கேட்போம். என்ன தெரியுமா துஆ? எல்லா குருத்திலே ஓதுவாங்க, எல்லா இடத்திலே ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன், சுவர்க்கத்தை கேட்கிறேன். பொருத்தத்தையும் தா, சுவர்க்கத்தையும் தா. ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொருத்தம் எங்க தெரியுமா இருக்குது? பாப்பட பொருத்தத்தில்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. ரிவர் ரப்பி ஃபி ரிவல் வாலித். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு வேணுமா? அது வாப்பாக்கத்தான் இருக்குது. சுவர்க்கம் வேணுமா? அது உன்னுடைய தாயுடைய காலுக்கு கீழ் இருக்குது.
சொர்க்கம் வேணுமா? அது உம்மட காலுக்கு கீழ் இருக்குது. துஆ கேட்டு மட்டும் மேலா? உம்மோட கோபம் அல்லாஹ்க்கு சுவர்க்கத்தை கேட்கிறேன். அல்லாஹ் சொல்றான், மடையா உங்க சுவர்க்கம் உம்மாட்டத்தான் இருக்குது, அங்க போயிட்டு வாங்கி கொண்டு வா. 27 சுவர்க்கம் இல்ல. நீ அல்லாத பொருத்தத்தை கேட்கிறாய், காபத்துல்லாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு கெஞ்சுறாய். அல்லாஹ் சொல்றான், அதே காபத்துல்லாவுல உண்டு அல்லாஹுடைய பொருத்தம் இல்ல, அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது. இந்த வாப்பாட்ட உண்ட வாப்பட பொருத்தத்தை பெற்றுக் கொண்டு வா முதலாம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குரான படியுங்கள், குரான விளங்குங்கள். குரான் என்ன சொல்லுது? உலமாக்கள் எப்படி கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், பொதுமக்களுக்கு நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், சிறுவர்கள் எப்படி நடாத்தப்பட வேண்டும். குரான் மாதம் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தை அழகுபடுத்தி சங்கைப்படுத்தி குரான் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் உலக வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. இங்கு இருக்கக்கூடிய கண்ணியமான சங்கையான உலமாக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். குரான் மதரசாக்களுக்குள்ள மட்டும் 4 சுவர்களுக்குள்ள மட்டும் ஓதி கொடுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்க இல்லை. இந்த குரான் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். இந்த குரான் எல்லாரும் ஓதுறது போல எல்லாரும் விளங்க வேண்டும். இந்த குரானை எல்லாரும் படிக்க வேண்டும். எல்லாரும் படிக்கணும். என்னோட ஊர்ல உலமாக்களும் இருக்கிறாங்க, என்னோட ஊர்ல மதரசாக்களும் இருக்குது, என்னோட ஊர்ல பள்ளிவாசலும் இருக்குது. ஆனா அனந்தர சொத்தை பிரிச்சுக் கொள்றதுக்கு 40 வருஷமாக கோர்ட்ல ஃபைட் பண்றாங்க. வாப்பட சொத்தை பிரிக்கிறதுக்கு 2வது பரம்பரை கோர்ட்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னா நான் கேட்கிறேன், என்ற பொறுப்பு என்ன? நாங்க மார்க்கத்தை சொல்ல இல்லையா? நாங்க மார்க்கத்தை சொல்ல இல்லையா? யூசிக்கும் அல்லாஹு அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு அப்துல் உன்சையைன். ஒருத்தர் மௌத்தானா அவங்க சொத்து எப்படி பிரிக்கப்பட வேண்டும், எப்படி குறுக்கப்பட வேண்டும், அதுல யாருக்கும் அவருடைய விருப்ப பிரகாரம் கையளிக்க இயலாது. அந்த சொத்து முறையாக பிரிக்கப்பட வேண்டும் என்று குரான் சொல்லுது. அந்த ஆயத்தை ஓதுகின்றோம், குரானை தமாம் செய்கின்றோம், மதரசாக்கள் ஓதுகின்றோம், ஓடித்திருக்கின்றோம், எல்லாம் நடக்குது. ஆனா சமூகம் அந்த அறிவுல 0. சமூகத்துக்கு அந்த அறிவு தெரியாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த செய்தியையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவு, மார்க்க கல்வி, சமூக கல்வி, சமய கல்விய சமூகமயப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் என்றது உலமாக்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல. பள்ளி நிர்வாகம், இங்க இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், இங்க இருக்கக்கூடிய பாடசாலை அமைப்புகள் அனைவருமாக சேர்ந்து எங்களுடைய பாடசாலையில் கல்வி கட்டக்கூடிய 700க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுடைய ஈமானுக்கு நாங்கள் பொறுப்பு என்பதையும் இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சண்டையான ரமலானை அழகான முறையில் அடைந்து ஆரோக்கியமான நிலையில் அடைந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடைந்த அத்தனை வகையான பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நல்லோரு கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. எனக்கு உங்களுக்கு நல்லொரு பாலிப்பானாக. நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. குரானை விளங்கி, குரான் படி நடந்து, குரான் படி வாழ்ந்து, வாழ்ந்து குரானுடனேயே வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, செய்வானாக.